வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் புதிய வகை ஓட்டர் ஐடி கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா பல பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய QR ஸ்கேனர் கூடிய புதிய வகை ஓட்டர் ஐடி கார்டை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த புதிய வகை ஓட்டர் ஐடி கார்டை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. NVSP டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், பார்த்துருங்க. அதில் மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், நேஷ்னல் வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மெயின் பேஜ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பிக் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும், பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டும் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க, டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் அஸ் ஏ நியூ யூசர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இதில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP கொடுங்க. சென்ட் OTP கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தா போதும். ரெஜிஸ்டர் கொடுத்தா உங்களுடைய அக்கௌண்ட்டு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஆக்டிவேஷன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா NVSP வெப்சைட்டுக்கு திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்த பிறகு உங்களுடைய யூசர் நேம் மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடுவோம். அந்த பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிவிட்டு கேப்சா இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் லாகின் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருப்பாங்க வெல்கம் வாட் யூ லைக் டு டூன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாலே இந்த வெப்சைட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்பிக் டவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கேட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் ஏ எப்பிக் நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இல்லை, எனக்கு நான் புதுசாக தான் இப்போ தான் ஓட்டர் ஐடி கார்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த செலக்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது, அவங்களுடைய நேம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம் சேம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டு, அவங்களுடைய எந்த தொகுதி, அவங்களுடைய மொபைல் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் OTPன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்ட் OTP கொடுக்குறேன். சென்ட் OTP கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் கொடுத்துருந்தா பாருங்கள், OTP சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நமக்கு OTP வந்துட்டு. ஸோ அது ஒன்று என்னன்னு பார்த்துருவோம். OTP 42 75 71 42 75 71. ஓகே, நம்ம கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது வெரிஃபைன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்துருங்க OTP வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த எப்பிக் இந்த புது ஓட்டர் ஐடி கார்டை நம்ம டவுன்லோடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப்சா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடு எப்பிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடு எப்பிக் அதை கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு டவுன்லோடுன்னு கேட்குது. டவுன்லோடு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய ஓட்டர் ஐடி கார்டு. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ சூப்பராக ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் QR ஸ்கேன் கோடு புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்க புதிய வாக்காளர் அட்டை. உங்களுக்கு இது பழைய வாக்காளர் அட்டை தான் இருந்துன்னு சொன்னால் இந்த புதிய வகை வாக்காளர் அடையாள அட்டை இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.